ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷாம்ஸ் ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ரொம்ப நாளாக என்னோடய கார்டன் டூர் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உண்மையை சொல்லணுன்னா நான் இதை போடவே கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தேன். ஏன்னா யூடியூப்பில் நிறைய கார்டன் டூர் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு செடியும் வரிசையாக வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் கார்டன் அப்படி இல்லை. இதுதான் என்னோடய ரியல் கார்டன். வாங்க டூருக்குள்ளே போகலாம். இது என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு கம்பெனி. அதோட சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் இடம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் வைக்க ஆரம்பித்து இப்போ நிறைய வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச சப்போட்டா மரம். நிறைய காய்கள் தருது. நல்ல இனிப்பாகவும் இருக்குது. நல்லா வளர்ந்துடுச்சு. அதோட மரத்து நிழல்லையும் நிறைய புது கட்டிங்ஸ் போட்டு அதுங்களும் வளருது. இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன தண்ணி தொட்டி. அது கீழேயும் ஒரு ஸ்லாப் போட்டு அக்லோனிமாவும் ஆழமும் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே வெயில் வருது இதில். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை மரம். இது ஒரு ஒட்டுக்கண்ணன் தான் வாங்கி வச்சேன். ஆனால் 5 வருஷம் ஆச்சு காய்க்கிறதுக்கு. இப்போ நல்லாவே காய்க்க ஆரம்பிக்குது. இது தாங்க என்னோடய ரியல் கார்டன். எந்த ஃபில்டரும் இல்லை, செட்டப்பும் இல்லை. தினமும் எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வளர்ந்துட்டுருக்க செடிகள் தான். சிலது மதர் பிளான்ட்ஸு, சிலது புதுசாக போட்ட கட்டிங், சிலது இன்னும் சேலுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே படிக்கட்டு மாதிரி நல்லா கடப்பாக்கட்டில் போட்டு ஸ்லாப்பாக வச்சுருக்கேன். ஆனால் இப்போ பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. இதை ஒட்டியே பக்கத்தில் ஒரு வாதா மரம். அதில் இந்த மார்பிளை ஏற்றி விட்டுருக்கேன். ஏற்கனவே மான்ஸ்டர் டெல்சோஷியா இதில் படர்ந்து போயிட்டுருக்கு. இயற்கையாகவே ஒரு மரத்தில் பிடிச்சி வளர்கிறதுனால அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக பெருசாக போயிட்டுருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மரம் வளர்க்குறது ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஆனால் இந்த மரத்தில் இருந்து விழுற சருகுகளை டெய்லி குட்டி பெருக்கி ஆள்றதே பெரிய வேலையாக இருக்குது. இது வெயில் காலம்ன்ற அந்த காற்று காலம்ன்றதுனால ஈபியிலேருந்து வந்து கிளைகளை எல்லாம் லைன் மேலே போகுதுன்னு வெட்டி விட்டாங்க. அதனால் அது கீழே இருந்த பிளான்ட்ஸ் எல்லாமே இப்போ நல்ல வெயில் வருது. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மே வெயில கூட சமாளிக்கலாம். இந்த ஜூலை ஆகஸ்ட் வெயில் வந்து ரொம்ப கருண கொடூரமாக இருக்குது. ஏன்னா காற்றடிக்கிற காலம் சேர்ந்து வர்றதுனால இலைகளும் மண்ணும் சீக்கிரமாக வறண்டு போகுது. இந்த மூன்ஷைன் பற்றி சொல்லி ஆகணும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது தரையில் இல்லை, 12 இன்ச் தொட்டியில் தான் இருக்குது. நல்லா அழகாகவே வளர்ந்து வருது. அதை ஒட்டி ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துலேயும் எபிபீரியம் ஆல்போ போயிட்டுருக்கு. அதுவுமே நல்லா வளருது. இந்த 2 மரத்தோட நிழல்லையும் தான் என்னோடய இன்டோர் பிளான்ஸ் ஃபுல்லாகவே நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபிலோடெண்டன் ஏரியாங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இப்போ வளர்ந்துட்டு வர செடி தான். இலை வாடும், சிலது கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதையும் சரி பண்ணி திரும்பவும் நல்லா வளர வைக்கிறது தாங்க நமக்கு ஒரு சவாலே. இது பார்த்திங்கன்னா புதுசாக இலை வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்த இலைகள். பக்கத்துலேயே செம்பருத்தி செடி, அதுவும் அழகாகவே இருக்கும். அடுக்கு செம்பருத்தி. அது கீழேயும் ஏகப்பட்ட பிளான்ட்ஸ் இருக்குங்க. என் கார்டனில் எப்போவும் ஏதாவது டெய்லி ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குங்க. தண்ணி விடுறது மட்டும் இல்லை, புதுசாக கட்டிங் எடுக்கிறது, ரீபாட் பண்ணுறது, ஆர்டருக்கு பிளான்ஸ் இருக்கான்னு தேடுறது. அப்புறம் எப்போவும் எல்லாம் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுருப்பேன். இது போர்வெல் வாட்டர் தான். இதில் இருந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சொட்டு நீர் போடுற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்காததுனால நான் ஓஸ்லேருந்து பிடிச்சி ஊற்றுற மாதிரியே தான் இருக்கும். இந்த வேலியை ஒட்டி நிறைய சான்சிவரியா வச்சுருப்பேன். நடக்கிற இடம் போக மீதி எல்லாமே பிளான்ஸாக தான் இருக்கும். கிரிப்டாண்டஸ், அப்புறம் வந்து சான்சிவரியா வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் இந்த வேலியை ஒட்டி. இது சிலிண்ட்ரிக்கல், நார்மல், ரோபஸ்டா எல்லாமே இந்த லைனில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய மதர் பிளான்ஸ் கலெக்ஷன். மதர் பிளான்ஸுங்கிறதோட என்னோடய ஓன் கலெக்ஷன். சில செடிகளை நானாகவே ஒன்று மட்டும் பெருசாக நம்ம வளர்த்தி வச்சுப்போமேன்னு நினப்பேன். அதில் இந்த ஆந்தூரியம், பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபேன் எல்லாமே இருக்கும். இது மணி பிளான்ட் கட்டிங்ஸ். இது எல்லாமே இங்கே தான் நிறைய வளர கட்டிங்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ நம்ம வந்த ஏரியாவிலேருந்து ரிட்டன் போகிற ஏரியாவில் சைடில் ஒரு நிறைய செடிகள் இருக்கும். அதை பார்த்துடலாம். இது பேர்ல் மார்க்ஸ் வேரிகேட்டட். ஆனால் வேரிகேஷனே நிறைய லீஃபில் இல்லை. இது பெருசாக வெடி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ காற்றுல வந்து மேலே வர போனது கீழே சாஞ்சிடுச்சு. அதை கட் பண்ணி நீ ப்ரொபகேஷன் தான் போட முடியும். இது வந்து ஃபர்ன் ஏரியா. நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, பெருசாக இடம் இருந்தால் தான் கார்டன் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சின்ன இடம் இருந்தாலும் 2 செடி இருந்தாலும் மனசார வளர்த்தா அது ஒரு கார்டன் தான்.
இங்கே எல்லாமே அக்லோனிமாஸ் ஃபர்ன்ஸு இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து ப்ரொபகேஷனுக்காக போட்டாச்சு. கொஞ்சம் ஆலோ வெரைட்டிஸ். இவங்க 2 பேரும் என்னோடய வீட்டு காவலாளிங்க. கார்டன் வரும்போது கண்டிப்பாக 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இதில் எனக்கு கொஞ்சம் ஆலோ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இது தாங்க என்னோடய கார்டன் டூரோட ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு. இது யூஃபோபியா வெரைட்டி. யூஃபோபியாவில் பக்கத்தில் இருக்கிறது ஒரு கிரெஸ்டட், ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. அது தனியாக தூக்கியெல்லாம் வச்சு வீடியோ எடுக்க முடியாது. என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் கமெண்ட்ஸும் எல்லாமே எனக்கு நிறைய வீடியோ போட உற்சாகம் கொடுக்குதுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இனி அந்த ஃப்ரெண்ட் சைடில் இருக்கிற வீடியோவை அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.